Hello students, 10th Max exercise 7.5 question number 11. A shuttlecock used for playing badminton has the shape of the combination of அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது பேட்மிண்டனில் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா செட்டில்காக், அது வந்து என்ன ஷேப்பில் இருக்கும், எந்தெந்த ஷேப் சேர்ந்ததாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து அதோட டயக்ராம் போடுறோம் பாருங்கள். அந்த செட்டில்காக்கோட டயக்ராம் அதாவது இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு கீழே இந்த மாதிரி இருக்கும். கீழே வந்து இந்த மாதிரி ஒரு ரவுண்டு ஷேப்பில் இருக்கும் இல்லையா, இதுதான் செட்டில்காக். இதை வந்து இப்போ நான் சேர்ந்த மாதிரி ட்ரா பண்ணியிருக்கிறேன். இதை வந்து பிரித்து பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மேல் பார்ட் வந்து இந்த மாதிரி இருக்குமா, இந்த மாதிரி இருக்கும். கீழ் பார்ட் வந்து ஹெமிஸ்பியர் மாதிரி இருக்கும். அதாவது இது இருக்கும், இப்படி இருக்கும். இது ரெண்டும் நம்ம சேர்த்துனோம்னா தான் இந்த மாதிரி செட்டில்காக் வந்து நமக்கு கிடைக்குது. அப்போ இது எதோட காம்பினேஷன் பாருங்கள். இது வந்து ஃப்ரஸ்டம் ஷேப்பில் இருக்குது, இது ஹெமிஸ்பியர் இல்லையா. அப்போ இந்த ரெண்டோட காம்பினேஷன் தான் நமக்கு வந்து செட்டில்காக்காக கிடைக்குது. அப்போ நமக்கு வந்து ஆன்சர் எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். ஃப்ரஸ்டம் ஆஃப் எ கோன் அண்ட் எ ஹெமிஸ்பியர். இதுதான் வந்து டி ஆப்ஷன் தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். Question number 12. A spherical ball of radius R1 units is melted to make 8 new identical balls each of radius R2 units. Then R1 is to R2 அப்படின்னு கேட்குறாங்க. கொடுத்துருக்கிறது என்னென்னா a spherical ball of radius R1 units. ஒரு spherical ball, அதாவது ஒரு ஸ்பியர் ஷேப் போட்டுக்கலாம். இந்த ஸ்பெரிக்கல் பாலோட ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, R1 யூனிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இதை வந்து உருக்குறாங்க. உருக்கி என்ன செய்கிறாங்க, 8 நியூ ஐடென்டிக்கல் பால்ஸ், 8 நியூ ஐடென்டிக்கல் பால்ஸ் அப்படிங்கிறது வந்து சின்ன சின்ன பால்ஸ் 8 பால்ஸ் செய்கிறாங்க. ஆஃப் ரேடியஸ் R2. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ 8 ஐடென்டிக்கல் பால்ஸ் போட்டுக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8. அது இந்த 8 கட் பண்ணிடலாம். இதுதான் 8 பால்ஸு. இதோட ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றோட ரேடியஸும் R2 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இப்போது நமக்கு கேட்டிருக்கிறது வந்து R1 is to R2 என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி மெல்ட்டு பண்ணுறது, ஒரு பொருளை வந்து இன்னொரு பொருளாக உருக்கிறது அப்படின்னு வந்தாலே நம்ம வந்து ரெண்டோட வால்யூம் ஈக்குவல் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகே, இப்போ நமக்கு இந்த ஸ்பெரிக்கல் பாலோட வால்யூமு இந்த 8 பால்ஸோட மொத்த வால்யூமும் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம அப்போ இந்த ஸ்பியருக்கான வால்யூமுக்கான ஃபார்முலாவை போடணும். அதுக்கு ஃபார்முலா என்ன, 4/3 pi r3. இங்கே வந்து ரேடியஸ் என்ன கொடுத்துருக்குறாங்க, R1ன்னு கொடுத்துருக்குறாங்க. அதனால் இங்கே R இருக்கிற இடத்துல R1 போட்டுக்கலாம். இது வந்து எதுக்கு ஈக்குவல், 8 இன்ட்டு இங்கேயும் எல்லாமே ஸ்பெரிக்கல் ஷேப் தான் கொடுத்துருக்குறாங்க இல்லையா, 8 ஐடென்டிக்கல் பால்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பால் வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் தான், ஸ்பியர் ஷேப்பில் தான் இருக்கும். அப்போது 8 இன்ட்டு இங்கேயும் அதே ஃபார்முலா தான். வால்யூமுக்கு என்ன ஃபார்முலா, 4/3 pi r3. இங்கே ஆருக்கு வந்து ரேடியஸ் R2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ R இருக்கிற பிளேஸில் R2 போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது ரெண்டுமே இதுக்கு ரெண்டுக்கு இடையில ஈக்குவல் டு சிம்பிள் தானே இருக்குது. அப்போது இங்கே இருக்கிற பை வேல்யூவை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நியூமரேட்டரில் இருக்கிற 4ஐயும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே இன்ட்டு பண்ணிட்டு இருக்கிற 4 இங்கே வந்து டிவைட் பண்ணோம். அப்போ 4 கேன்சல் ஆகும் இல்லையா, அதனால் இங்கேயே நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டினாமினேட்டரில் இருக்கிற 3ஐயும் கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குதுன்னு பாருங்கள். இந்த சைடு வந்து R1 கியூப் இருக்குது, இங்கே வந்து 8 இன்ட்டு R2 கியூப்னு இருக்குது. ஓகே, நமக்கு கேட்டிருக்கிற கொஸ்டின் வந்து R1 is to R2 என்ன வரும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த R1 கியூபை இங்கேயே வச்சுக்கலாம். இங்கே இன்ட்டு பண்ணிட்டு இருக்கிற 8 இன்ட்டு பண்ணிட்டு இருக்குது இல்லையா R2 கியூபை, அதை லெஃப்டில் கொண்டு வரும்போது டிவைட் பண்ணும். அப்போ R2 கியூப் இஸ் ஈக்குவல் டு 8 இருக்கா. ஓகே, இப்போ நமக்கு வந்து R1 is to R2 வேணும். அப்போ இந்த கியூபை வந்து நம்ம ஹோல் பவருக்கு கொண்டுட்டு போய்க்கலாம். பாருங்கள், R1/R2 ஹோல் கியூப் அப்படின்னு போட்டுக்கலாம். ஏன்னா ரெண்டுக்குமே கியூப் இருக்குது. அப்போ நம்ம காமனாக ஹோல் கியூப் போட்டுக்கலாம். இப்போ லெஃப்ட் சைடு கியூப் வரதுனால இந்த 8 வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 கியூப்னு எழுதலாம். அதே நேரம் இங்கே வந்து ரேஷியோவில் வரதுனால R1/R2 இருக்குது இல்லையா, இங்கே ஃப்ராக்ஷன் டைப்பில் வரதுனால இங்கேயும் நம்ம ஃப்ராக்ஷனாக போட்டுட்டோம்னா தான் நம்ம ரேஷியோ எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 2/1, 2 கியூப்னு எழுதலாம் 8, அதையே 2/1 ஹோல் கியூப்னு எழுதலாம் இல்லையா, அதுவும் 8 தான் வரும். ஓகே, இப்போ ஈக்குவேஷனுக்கு ரெண்டு சைடும் பார்த்தீங்க அப்படின்னா பவர்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்குது. அப்போ பேஸ் ஆல்சோ ஈக்குவல் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகே, அப்போ R1/R2 ஈக்குவல் டு 2/1. நமக்கு வந்து R1 is to R2 தான் வேணும். ஸோ 2 is to 1. ஸோ ஆன்சர் வந்து 2 is to 1ன்னு வருது. இது எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பாருங்கள், ஏ ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஏ ஆப்ஷன் தான் ஆன்சர்.
Question number 13. The volume of the greatest sphere that can be cut off from a cylindrical log of wood of base radius 1 cm and height 5 cm அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம சிலிண்ட்ரிக்கல் லாக் ஆஃப் வுட் ஆஃப், அதாவது சிலிண்ட்ரிக்கல் லாக் ஆஃப் வுட்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பை நம்ம இப்போ ட்ரா பண்ணிக்கலாம். இதுதான் சிலிண்டர். இந்த சிலிண்டரோட ரேடியஸ் வந்து 1 சென்டிமீட்டர். அப்போ இந்த ரேடியஸ் கொடுத்துருக்குறாங்க, இது வந்து 1 சென்டிமீட்டர். ஓகே, ஹைட் வந்து 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த சிலிண்டரில் இருந்து கிரேட்டஸ்ட் ஸ்பியரை கட் பண்ணணுமா? அப்போ ஸ்பியர் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து இதையே இப்படி கட் பண்ணலாம் இல்லையா? ஸ்பியருங்கிறது நம்ம இப்படி இந்த மாதிரி கட் பண்ணலாம். நீங்கள் ஸ்பியரை ரவுண்டாக வர்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பியரோட ரேடியஸ் என்னவா இருக்கும்? இந்த சிலிண்டரோட ரேடியஸ் கொடுத்துருக்குறாங்க இல்லையா, அதே தான் இந்த ஸ்பியரோட ரேடியஸும் இருக்கும். ஏன்னா கேட்டிருக்கிறதே வந்து கிரேட்டஸ்ட் ஸ்பியரை கட் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இதோட ரேடியஸும் நமக்கு 1 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்து நமக்கு கேட்டிருக்கிறது வந்து வால்யூம், இதோடைய வால்யூம் கேட்டிருக்கிறாங்க. அப்போ ஸ்பியருக்கு வந்து நமக்கு வால்யூம் என்ன தெரியும்? 4/3 πr³ அப்படிங்கிறது தெரியும். ஓகே, இங்கே 4/3 பையோட வேல்யூ நம்ம என்ட்ரி பண்ண தேவையில்லை, ஏன்னா ஆன்சரில் பை அப்படியே தான் இருக்குது, அப்படியே வச்சுக்கலாம். பையை ஆருக்கு வந்து நம்ம 1 சென்டிமீட்டரே தான் போடணும். அப்போ 1³ வந்துருமா? ஸோ 4/3 பைன்னு வரும். 1³ வந்து 1 வந்துருமா? அப்போ வால்யூம் வந்து 4/3 பை அப்படிங்கிறது தான் ஆன்சர். இது எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். ஏ ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஏ ஆப்ஷன் தான் ஆன்சர். Question number 14. The height and radius of the cone of which the frustum is a part are h1 units and r1 units respectivelyன்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஒரு கோனோட ஹைட்டும் ரேடியஸும் கொடுத்துருக்குறாங்க. ஹைட் வந்து h1 யூனிட்ஸ், ரேடியஸ் வந்து r1 யூனிட்ஸ். ஓகே, இதில் ஃப்ரஸ்டம் வந்து ஒரு பார்ட்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம கோனை வந்து ட்ரா பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் வந்து இந்த மாதிரி கோன் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த கோனோட ஹைட் வந்து h1 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க, ரேடியஸ் வந்து r1 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இப்போது இதில் வந்து ஃப்ரஸ்டம் ஈஸியாக பார்ட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம இந்த இடத்துல இப்படி கட் பண்ணும்போது இந்த இடத்துல எப்படி கிடைக்கும்? இந்த மாதிரி ஒரு ஃப்ரஸ்டம் கிடைக்கும் இல்லையா? இது ஃப்ரஸ்டம். ஓகே, இந்த ஃப்ரஸ்டத்தோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா h2 யூனிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதுதான் ஃப்ரஸ்டம் இல்லையா? இந்த பகுதி, இதோட ஹைட்டு வந்து h2 யூனிட்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ரேடியஸ் ஆஃப் த ஸ்மாலர் பேஸ். ஸ்மாலர் பேஸுங்கிறது இது தானே, இந்த ஃப்ரஸ்டத்தில் ஸ்மாலர் பேஸ் இது. ஸோ இந்த பேஸோட ரேடியஸ் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா r2 யூனிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நமக்கு கேட்டிருக்கிறது h1:h1 = 1:2 அப்படின்னு கொடுத்துட்டு r2:r1 என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது இதில் h1 அப்படிங்கிறது என்ன, h2 அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பாருங்கள். இந்த டயக்ராமில் இந்த ஃபுல் ஹைட்டும் தான், அதாவது கோனோட ஹைட்டு தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபுல் ஹைட்டும் தான் h1. h2ங்கிறது ஃப்ரஸ்டமோட ஹைட்டு, அதாவது இந்த பகுதி மட்டும்தான் வரும் இல்லையா? h2. அப்போது நம்ம இந்த ஹைட் ஒன்று, இதை ஸ்மாலர் ஹைட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு r2ங்கிறது வந்து இந்த பகுதியோட அளவு, அதே மாதிரி r1ங்கிறது இதோடது. இப்போது நம்ம இதில் 2 ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். அதாவது இந்த குட்டி ட்ரையாங்கிள் ஒன்று, அதை பாருங்க இங்கே ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். இந்த குட்டி ட்ரையாங்கிள் ஒன்று எடுத்துக்கலாம், இந்த லென்த்தியான ட்ரையாங்கிள் ஒன்று எடுத்துக்கலாம், இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஒன்று எடுத்துக்கலாம். ஓகே, இப்போது இதில் தான் இந்த பெரிய ட்ரையாங்கிளில் ஹைட்டு h1 கொடுத்துருக்குறாங்க, ரேடியஸ் அதாவது இந்த பேஸ் வந்து ரேடியஸ் இங்கே கோனோட ரேடியஸ்னு கொடுத்துருக்குறாங்க, இது வந்து இங்கே பேஸ் ஆயிரும் r1ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, r2 வந்துருச்சு. ஆனால் இந்த ஹைட்டு நமக்கு தெரியாது, இந்த ஹைட்டு தெரியாது இல்லையா? இந்த ஹைட்டு மட்டும்தானே ஃப்ரஸ்டமோட ஹைட்டு தானே கொடுத்துருக்குறாங்க. அப்போ நமக்கு இந்த ஹைட்டு வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஃபுல் ஹைட்டு h1, இந்த ஃபுல் ஹைட்டில் இருந்து இந்த ஃப்ரஸ்டத்தோட ஹைட்டை நம்ம சப்ராக்ட் பண்ணணும்னா நம்மளுக்கு இந்த ஹைட்டு கிடைக்கும் இல்லையா? அப்போ இதோட ஹைட் என்ன வரும்? ஃபுல் ஹைட்டு h1ல் இருந்து ஃப்ரஸ்டத்தோட ஹைட்டு h2வை சப்ராக்ட் பண்ணணும்னா இந்த குட்டி ட்ரையாங்கிளோட ஹைட்டு நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த 2 ட்ரையாங்கிளுமே நம்ம வந்து சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 ட்ரையாங்கிள் எடுத்துட்டிங்கன்னா இந்த ஆங்கிள் வந்து 2க்கும் காமனான ஆங்கிள். நெக்ஸ்ட் வந்து 90 டிகிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் 90 டிகிரி, இந்த ஆங்கிள் 90 டிகிரி இல்லையா? அப்போ 2 ஆங்கிள் ஈக்குவலாக வருது. அதனால் ஏஏ சிமிலாரிட்டியை வச்சு இந்த 2 ட்ரையாங்கிளும் வந்து நம்ம சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ சிமிலர் ட்ரையாங்கிள்ஸாக இருக்கும்போது கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர்
ப்ரொபோர்ஷனல் இல்லையா. அப்போது இதில் பாருங்கள் எந்தெந்த சைடு நம்ம எடுத்துக்கலான்னு குட்டி ட்ரையாங்கிளில் ஹைட் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு h1 மைனஸ் h2 பை இந்த கிரேட்டர் ட்ரையாங்கிளில் ஹைட் எடுத்துக்கலாம். h1 இஸ் ஈக்குவல் டு இங்கே ஃபஸ்ட்டு குட்டி ட்ரையாங்கிள் தானே எடுத்துட்டோம். அப்போ நம்ம ரேடியஸும் அதே மாதிரி தான் எடுத்துக்கணும். அப்போ r2 பை பெரிய ட்ரையாங்கிளோட பேஸ் வந்து r1ன்னு இருக்குது. ஓகே, r1. இப்போது இதை நம்ம சால்வ் பண்ணினோம்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். நமக்கு கேட்டிருக்கிறது வந்து r2 ஈஸ்டு r1 தான் கேட்குறாங்க. இந்த சைடு கேட்குறாங்க h2 ஈஸ்டு h1 கொடுத்துருக்குறாங்க இல்லையா. அப்போது இங்கே கொடுத்துருக்கிறத வந்து நம்ம இப்படி எழுதிக்கலாம் பாருங்கள். h2 ஈஸ்டு h1 ஈக்குவல் டு 1:2ன்னு கொடுத்துருக்குறாங்க இல்லையா. அப்போது நம்ம h2வை என்னென்னு எடுத்துக்கலாம், இந்த h2 வந்து இந்த ஃபஸ்ட்டு தானே, அப்போ 1x அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி h1 வந்து இது செகண்ட் டேர்ம் இல்லையா. அப்போ h1 வந்து 2x அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம் பாருங்கள். இங்கே h1 இருக்கிற இடத்துல 2x மைனஸ் h2 இருக்கிற இடத்துல 1x பை h1 இருக்கிற பிளேஸில் 2x. ஓகே, ஈக்குவல் டு r2 பை r1. நெக்ஸ்ட்டு 2xலேருந்து 1x சப்ராக்ட் பண்ணிங்கன்னா x வரும் பை 2x இருக்குது ஈக்குவல் டு r2 பை r1. இங்கே xx கேன்சல் ஆயிருமா. அப்போ நியூமரேட்டரில் 1 இருக்குது, டினாமினேட்டரில் 2 இருக்குது. அப்போ r2 பை r1. நமக்கு கேட்டிருக்கிறது r2 ஈஸ்டு r1 தான். இப்போ ஃப்ராக்ஷன் டைப்பில் இருக்கிறத நம்ம ரேஷியோவில் மாற்றிட்டோம்னா r2 ஈஸ்டு r1 எழுதலாம். இதை எப்படி எழுதலாம், 1:2ன்னு எழுதலாமா. அப்போ நமக்கு வந்து ஆன்சர் 1:2ன்னு கிடைக்குது. அது வந்து எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பாருங்கள், பி ஆப்ஷனில் இருக்குது. ஸோ பி ஆப்ஷன் தான் ஆன்சர். Question number 15. The ratio of the volumes of a cylinder, a cone and a sphere if each has the same diameter and same height அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் சிலிண்டர், கோன், ஸ்பியர் இந்த மூணோட வால்யூம்ஸுக்கு ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து சிலிண்டரா, அப்போது சிலிண்டர் ட்ராப் பண்ணிக்கலாம். ஓகே, இது சிலிண்டர். நெக்ஸ்ட்டு எதுக்கு ரேஷியோ, நெக்ஸ்ட்டு வந்து கோனும் ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்பியரும் ட்ரா பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இது மூணுக்கு வந்து நம்ம வால்யூம்ஸுக்கான ஃபார்முலா எழுதி ரேஷியோ எடுக்கணும். இப்போ சிலிண்டருக்கான வால்யூமுக்கு என்ன ஃபார்முலா, πr²h. கோனுக்கு வந்து 1/3 πr²h. ஸ்பியருக்கு 4/3 πr³. ஓகே, இப்போ இதில் காமனாக இருக்கிறது எல்லாம் நம்ம வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு க்ளூ கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொன்றுலையும் ஈச் ஹேஸ் த சேம் டயாமீட்டர் அண்ட் சேம் ஹைட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொன்றுலேயுமே வந்து இந்த ஒவ்வொரு டயக்ராம்லேயுமே வந்து டயாமீட்டரும் ஹைட்டும் சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அப்போது நம்ம வந்து இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா, டயாமீட்டர் அப்படிங்கிறது வந்து 2r தானே, 2r ஈக்குவல் டு, அப்போ டயாமீட்டர் ஈக்குவல் டு ஹைட். இது ரெண்டும் ஒவ்வொரு டயக்ராம்லேயுமே இது ரெண்டும் ஈக்குவலாம். அப்போ நம்ம ஹெச் இருக்கிற இடத்துல எல்லாம் 2r போட்டுக்கலாம் பாருங்கள். ஸோ πr², ஹெச் இருக்கிற இடத்துல 2r போட்டுக்கலாம், ஈஸ் டு 1/3 πr², ஹெச் இருக்கிற இடத்துல 2r போட்டுக்கலாம், ஈஸ் டு 4/3. இங்கே கெச்சே இல்லை, ஸோ அப்படியே எழுதிக்கலாம். ஓகே, இப்போ காமனாக இருக்கிறதையெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு வாங்க. மூணுலேயுமே பை இருக்குது, கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இங்கே r² இன்ட்டு r இருக்குதா, அப்போ r³ வரும் இல்லையா. இங்கேயும் r² இன்ட்டு r இருக்குதா, அதுவும் r³ தான். இங்கே r³ இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த r ஃபுல்லுமே கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, பேலன்ஸ் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே 2 இருக்குது, இங்கே இங்கே ஒரு 2 இருக்கா. அப்போ 1 2 is 2/3 இருக்குது, is 2 இங்கே 4/3 இருக்குது. ஓகே, இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது. இது மூணுமே வந்து செகண்ட் டேபிளில் வரும் இல்லையா. அப்போ இது 1 டைம், இது 1 டைம், இது 2 டைம்ஸ் வரும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, 1:1/3 2/3ன்னு இருக்குது. நமக்கு கொடுத்துருக்குற ஆன்சரில் எல்லாமே ஹோல் நம்பர்ஸாக இருக்குது. அப்போ இதை நம்ம ஹோல் நம்பர்ஸாக மாற்றினா நமக்கு ஆன்சர் வந்துடும். இது எப்படி ஹோல் நம்பர்ஸாக மாற்றலாம், டினாமினேட்டரில் இந்த ரெண்டு டைம்லையுமே 3 இருக்குது இல்லையா. அப்போ 3ஆல் இன்ட்டு பண்ணினோம்னா 3 கேன்சல் ஆயிரும். அப்போ இது மூணையுமே நம்ம 3ஆல் இன்ட்டு பண்ணணும். 3ஆல் இன்ட்டு பண்ணுங்கள். இங்கே 3ஆல் இன்ட்டு பண்ணிங்க அப்படின்னா 3 வந்துடும். 1 3 is 3. இங்கே 3ஆல் இன்ட்டு பண்ணினீங்க அப்படின்னா பாருங்கள் 3 × 1/3. அதே மாதிரி தேர்டு டேமையும் நம்ம இன்ட்டு 3 பண்ணிக்கலாம். ஸோ 3 × 2/3 வருமா. இப்போ இந்த 3 கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு என்ன வருது, ஃபஸ்ட்டு டைம் 3 வருது, செகண்ட் டைம் 1 வருது, தேர்டு டைம் 2 வருது. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு 3:1:2ன்னு வருது. அது எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பாருங்கள், டி ஆப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டினுக்கு டி ஆப்ஷன் தான் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.